Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT Biology 11th 4th lesson Morphology of flowering plants 100 MCQs பார்க்கலாம். First question, which of the following plant parts elongates directly and leads to the formation of primary root? இதுக்கு direct answer radical தான். Primary root வந்து எந்த partல இருந்து ஃபார்ம் ஆகுது? அதுக்கு answer radical. So firstக்கு B. The primary roots and its branches constitute. இதுக்கு answer taproot system. So இப்போ ஒரு root இப்படி வருது அப்படின்னா சாயிலுக்கு கீழே இது primary root. ஸோ இது ப்ரைமரி, இது செகண்டரி ரூட்டு, அதிலிருந்து டிரைவ் ஆகிறது டெர்ஷியரி ரூட்டு, அப்படியே ஃபர்தராக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி ரூட்டும் அதோட பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருக்க ரூட் சிஸ்டமுக்கு பேர் டேப் ரூட் சிஸ்டம். இந்த டேப் ரூட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்டு. ஸோ அதே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து அந்த ஸ்டெம்மோட பேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்து வீட், மோனோகாட்ஸ் தான். இதே அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து ரேடிக்கல் இல்லாமல் வேற எங்கே இருந்தாவது ஃபார்ம்ஸ் அதர் தன் த ரேடிக்கல். ஸோ ரேடிக்கல் மூலமாக ஃபார்ம் ஆகாமல் அது இல்லாமல் வேற பார்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஃபார்ம்ஸ் அதர் தென், ஃபார்ம்ஸ் ஃப்ரம், அதாவது ரேடிக்கல்ல இருந்து ஃபார்ம் ஆகாமல், ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அதர் தென் ரேடிக்கல். ஸோ இதுக்கு அவங்க கேட்டிருக்குது பிரைமரி ரூட் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ இதுக்கு டேப் ரூட் சிஸ்டம் 2க்கு B. நெக்ஸ்ட் தேர்ட், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி மோனோகாட் வீட்டு தான். ஸோ தேர்டுக்கு A. நெக்ஸ்ட் ஃபோர்த், ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அதர் தன் த ரேடிக்கல், நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். ஃபோர்த்துக்கு C. த ரூட் ஹேர்ஸ் டெவலப் ஃப்ரம், ரூட் ஹேர்ஸ் வந்து எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனில். நம்ம அந்த டயக்ராம் ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்க இடத்துக்கு பேர் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள போர்ஷனுக்கு பேர் ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இதுதான் அந்த ரூட்டோட எலாங்கேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக உள்ளது. ஸோ அதான் ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஸோ இங்கே ரூட் ஹேர்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன். இது ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, இது வந்து ரூட் கேப்பு. ஸோ root hairs develop from region of maturation. So sixth, the part of the root which is most active in water absorption. இது எது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து மெச்சுரேஷன் ஜோன் தான். ஏன் அந்த எந்த ரூட்டோட பார்ட் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மெச்சுரேஷன் ஜோன். ஏன் அப்படின்னா அந்த மெச்சுரேஷன் ஜோனில் தான் ரூட் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து இந்த அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மெச்சுரேஷன் ஜோன். சிக்ஸ்த்துக்கு B. செவன்த் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபைப்ரஸ் ரூட்ஸ் டெவலப் இன் த மெய்ஸ் ஃப்ரம், ஃபைப்ரஸ் ரூட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி பேஸ் ஆஃப் த ஸ்டெம், அதாவது லோவர் நோட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ செவன்த்துக்கு B. நெக்ஸ்ட், ப்ராப் ரூட்ஸ் ஆஃப் பேனியன் ட்ரீ ஆர் மென்ட் ஃபார், பேனியன் ட்ரீல அந்த ஒரு ப்ராப் ரூட்ஸ். ஸோ இதான் பேனியன் ட்ரீன்னு வச்சுக்கலாம். இங்கே இப்படி தொங்கும்ல, இதுக்கு பேர் ப்ராப் ரூட்ஸ். அந்த ப்ராப் ரூட்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அது வந்து அந்த சப்போர்ட், அந்த பிக் ட்ரீ பேனியன் ட்ரீக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான். ஸோ 8th C. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th, ஸ்டீல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் சுகர் கேன். ஸ்டீல் ரூட்ஸ் வந்து சுகர் கேன்லையும் மைஸ்லையும் இருக்கும். ஸ்டெம்ஸ் ஆஃப் சுகர் கேன் அண்ட் மைஸ். ஸோ 9th C. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிமேட்டோஃபோர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், நிமேட்டோஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்கும்? அந்த வெஜிடேஷன் விச் இஸ் ஃபவுண்ட் இன் மார்ஷி அண்ட் சலீன் லேக்ஸ். ஸோ இதுதான் கரெக்ட். அந்த ஸ்வாம்பி ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சதுப்பு நிலம்னு. அந்த இடத்துல தான் நிமேட்டோபோர்ஸ் இருக்கும். நிமேட்டோபோர்ஸ் வந்து கீழே இருந்து இப்படி மேலே வந்திருக்கும், ஆனால் இது ரூட்ஸ் தான். அது எதுக்குன்னா ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக. அந்த நிமேட்டோஃபோர்ஸ் வந்து ரைசோபோரான்னு ஒரு இதில் உண்டு, ரைசோபோரான்ற ஆர்கானிசமில். அது எதுக்காகனா ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனுக்குள்ள ஆக்சிஜனை எடுக்கிறதுக்காக அது மேலே வரும். ஸோ இந்த ரூட்ஸுக்கு பேர் நிமேட்டோஃபோர்ஸ். ஸோ 10th ஆன்சர் A. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்ப் ஆஃப் ஆலியம் ஜிப்பா இஸ் அ மாடிஃபைடு ஸ்டெம். ஸோ இதுவே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அந்த ஆனியன்ஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளெஷி ஸ்கேலி லீவ்ஸ் இருக்கும். அந்த அதனால தான் அது மாடிஃபைடு ஸ்டெம். ஃப்ளெஷி ஸ்கேலி லீவ்ஸ் அது வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ளெஷி ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ 11th A. நெக்ஸ்ட் 12th, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்
எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈச் ஸ்டாமன் which represents the male reproductive organ consist of the stalk or a filament and an anther. ஸோ இது கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்போ இது வர முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் கேன் பி டிசெக்டட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப் ஃப்ரம் எனி பிளேன். இது கரெக்ட். ஆனால் அவங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இது வர முடியாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அது ரேடியல் சிமெட்ரி ஆக்டினோமார்பிக். எந்த பிளேன் மூலமாக கட் பண்ணாலும் அது 2 ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும். சுப்பீரியர் ஓவரி இஸ் ஃபவுண்ட் இன் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். இது கரெக்ட். ஆனால் ஆன்சராக வர முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி இஸ் ஃபவுண்ட் இன் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால். ஸோ mustard, China rose and brinjal. இதுதான் hypogynous superior ovary example. Brinjal. When stamens are attached to the petals, they are epiphyllous as in brinjal கொடுத்திருக்கு. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். அவங்க கேட்டிருக்கிறது ராங். ஸோ இதுக்கு ஆன்சர் டி தான். எபிஃபில்லஸ் இன் பிரிஞ்சால் கிடையாது, எபிபெட்டலஸ் இன் பிரிஞ்சால். எபிஃபில்லஸ் வந்து லில்லியில் வரும். எபிபெட்டலஸ். ஸோ 12th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். Which of the following statements is correct about calyx? Calyx பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Calyx is the outermost whorl of the flower and are called sepals. ஸோ இது கரெக்ட். ஏ sepals are green leaf-like structure and protect the flower in the bud stage. இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். போத் ஏ அண்ட் பி. Calyx may be gamosepalous. Gamosepalous அப்படின்னா sepals united. இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ gamosepalous அப்படின்னா அந்த செப்பல்ஸ்லாம் யூனைட்டாக இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. பாலிசெப்பல்ஸ்னா செப்பல்ஸ் வந்து தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்கிறது. செப்பல்ஸ் ஃப்ரீ. ஸோ அவங்க கேட்டிருக்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏவும் பியும் தான். இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 14th. மேட்ச் காலம் 1 containing types of estivation with their examples given in column 2 and choose the correct option. இந்த ஏஸ்டிவேஷனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்வேட் ஏஸ்டிவேஷன், கலோட்ரோபிஸ். ஏக்கு 2. இப்போ ஏ வர முடியாது. ட்விஸ்டடுக்கு வந்து லேடிஸ் ஃபிங்கர், சைனா ரோஸ், காட்டன். இதுக்குள்ள ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் ஃபிங்கர், சைனா ரோஸும் ஒன்றும். லேடிஸ் ஃபிங்கர், சைனா ரோஸ் அண்ட் த காட்டன். ஸோ இதான் ட்விஸ்டடுக்குள்ள எக்ஸாம்பிள். பிக்கு 1. ஸோ ஆப்ஷன் சியும் வர முடியாது. இம்ப்ரிகேட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேசியா, குல்முகர் அண்ட் கேசியா. வெக்ஸிலரிக்குள்ள எக்ஸாம்பிள் பி, பீன். ஸோ பேலன்ஸ் இதாக இருக்குது, பி அண்ட் பி. ஸோ 14th சிக்கு வந்து 4th. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. 14th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். இதுவும் அதே மேட்ச் தான். பிளாசன்டேஷன் டைப்ஸ்க்கும் அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பேசலுக்கு பார்த்தோன்னா மேரிகோல்டு வரும். ஃப்ரீ சென்ட்ரலுக்கு டயாந்தஸ், பிரைம் ரோஸ் வரும். ஸோ பெரைட்டலுக்கு ஆர்கிமோன், மஸ்டர்ட். ஸோ ஆக்சைலுக்கு லெமன், மார்ஜினலுக்கு பி. ஸோ 15th ஆன்சர் சி. இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 16th. இதுவும் மேட்ச் தான். ஸ்டெம் மாடிஃபிகேஷனும் அது எந்தெந்த இடத்துலலாம் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றதும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 1 minute. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து பொட்டேட்டோவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாட் அண்ட் ஸ்டெம் வந்து ஒப்பன்ஷியா, ஃப்ளெஷி சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் யுஃபார்பியா. ஸோ டிக்கு 2, ஈக்கு 1. இது மேட்ச் ஆகிறது வந்து ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஏக்கு 3. பி ஸ்டெம் டென்ட்ரில் வந்து கியூக்கும்பரில் இருக்கும். ஸ்டெம் தோன்ஸ் வந்து சிட்ரஸில் இருக்கும். ஸோ 16th ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 17. ஃபேமிலியும் அதோட ஆண்ட்ரோஸ் ஃபார்முலாவும். ஸோ இது சொலானேசிக்கு வந்து சொலானேசி இந்த எஸ் வந்து 5 மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஆண்ட்ரோஷம் வந்து 5. இது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொலானேசிக்கு A5, சிக்கு 2. இது இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. பிராசிகேசிக்கு A2 + 4 கரெக்டு. ஃபேபேசிக்கு A9 + 1. ஓகே. லிலியேசிக்கு A3 + 3. ஸோ 17th ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th. பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆஃப் த தலாமஸ்க்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. பெரிகைனஸ்க்கு பீச். ஸோ பிக்கு 3. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். ஹைப்போகைனஸ்க்கு பிரிஞ்சால். ஓகே. எபிகைனஸ்க்கு ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகே. 18th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட். இது ஏ ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் ஃபர்ஸ்டே பார்த்தோம். பி ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஸோ சி வந்து ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ இது ஏக்கு ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். 19th ஆப்ஷன் டி. 20. The given figures A and B shows the modifications of roots. Which of the following statement regarding the figures are correct? ஸோ இது வந்து டேப் ரூட்டு. இது எதுக்குன்னா அந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. டேப் ரூட் ஆஃப் டர்னிப், கேரட் அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து அட்வென்டிஷியஸ் ஃப்ரூட்ஸ் வரும். ஸோ கரெக்ட். 20th ஆப்ஷன் ஏ. நியூமேட்டோஃபோர்ஸ் கண்டக்ட்ஸ் வாட்டர் மினரல்.
நிமாட்டோஃபோர் வந்து வாட்டர் மெலன்லாம் கண்டக்ட் பண்றது ஒன்லி மென்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் தான் நிமாட்டோஃபோர்ஸ். Nematophore is found in the plant that grow in sandy soil கிடையாது, swampy areas, marshy areasல இருக்கிறது. Turnip and carrot show adventitious root கிடையாது. Turnipக்கும் carrotக்கும் tap root, sweet potatoக்கு மட்டும் தான் adventitious roots. Sweet potatoக்கு adventitious root. So sweet potatoக்கு adventitious roots. So 20 option A. Next 21. Which of the following options shows the correct labeling of the parts of the leaf marked as A, B, C and D? So இது வந்து lamina வரும். A வந்து lamina, B வந்து bud, axillary bud. So axillary bud. C வந்து stipule, அந்த leaf like structure னு சொல்லுவோம்ல stipule. D வந்து leaf base. So leaf base. A lamina. So A lamina, B axillary bud, C stipule, D leaf base. 21 க்கு option A. Next question போலாம். 22. Identify the inflorescence shown by the given figures A and B. So இதுக்கு இது வந்து racemose inflorescence, இது cymose inflorescence. So 22 க்கு option B. Next 23. Which one of the options shows the correct labeling of the parts marked as A, B, C and D in the typical structure of dicot seeds? ஸோ இந்த ஏபிசிடிக்குள்ள அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏன்றது ஹைலமு, பி வந்து மைக்ரோபைல், ஸோ பி மைக்ரோபைல், சி வந்து பிளமியூல்ல வரும், சின்றது பிளமியூல், டி வந்து காட்டிலெடன், ஸோ இ ரேடிக்கல். ஏ வந்து ஹைலம், பி மைக்ரோபைல், சி பிளமியூல், டி காட்டிலெடன், இ ரேடிக்கல். So 23 க்கு option B. Next 24. The given figure shows a typical structure of monocot seeds. இதோட பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. A வந்து எண்டோஸ்பெர்ம், ஸோ B வந்து இதுல எம்ப்ரியோ, C வந்து ஸ்கியூட்டெல்லம். ஸோ பிளமியூலுக்கு மேல இருக்கிறது ஒரு 1 மினிட்டா, பிளமியூலுக்கு மேல இருக்கிறது கொலியோப்டைல், ஸோ ரேடிக்கல், அதுக்கு கீழே இருக்கிறது கொலைரைசா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரேடிக்கல்ல ஆர் இருக்கு, கொலரைசால ஆர் இருக்கு, பிளமியூல்ல பி இருக்கு, கொலியோப்டைல்ல பி இருக்கு. ஸோ 24க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 25. மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃப்ளோரசன். இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அதிகமாக ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுறது, ஃபார்மேஷன் ஆஃப் மோர் ஃப்ரூட்ஸ் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ 25க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 26. The character of flower which is represented by the floral formula but not by the floral diagram. Floral formula represent பண்ண முடிஞ்சது, floral diagramல represent பண்ண முடியாதது எது அப்படின்னா அந்த கைனோசியமோட பொசிஷன் தான். அது நம்ம floral formula மென்ஷன் பண்ணிட முடியும், ஆனால் diagramல represent பண்ண முடியாது. ஸோ 26க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 27. The mature seeds of the plants such as the gram and peas possess no endosperm. இந்த சில பிளான்ஸ் அதோட சீட்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராம்லையும் பீஸ்லையும் அந்த சீட்ஸில் எண்டோஸ்பம் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த எண்டோஸ்பம் வந்து டெவலப்பிங் எம்ப்ரியோவால் சாப்பிடப்பட்டுருது, அதாவது யூஸ்டப் பண்ணப்பட்டுருது. ஸோ எண்டோஸ்பம் கெட்ஸ் யூஸ்டப் பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ டியூரிங் சீட் டெவலப்மெண்ட். அதை நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த எம்ப்ரியோ வந்து எண்டோஸ்பம் எடுத்துக்குது. ஸோ 27க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 28. Seeds are regarded as the product of the sexual reproduction because they are the result of the fusion of gametes. அந்த gametes fuse ஆகி வர்றது தான் அந்த சீட்ஸ். ஸோ அதனால தான் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ப்ராடக்ட்ஸ்னு சொல்லப்படுது. ஸோ 28க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 29. சாரி, which of the following is correct with reference to the floral character of the family Solanaceae? Solanaceae ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எதுலாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிலரி, பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், எபிபெட்டல்ஸ், இந்த கேரக்டர்ஸ் தான் Solanaceae சேர்ந்தது. ஸோ டியும் அதே தான், ஆக்சிலரி, ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், இது ரெண்டு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, சி, டி தான் இதுக்கு ஆன்சர் 29க்கு. ஸோ நெக்ஸ்ட் 30. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசென்ட் த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் லில்லியேசி? லில்லியேசியில் வந்து ட்ரைகார்பலரி கைனோசியம் இருக்கும். ஸோ 30க்கு ஆப்ஷன் சி, ட்ரைகார்பலரி கைனோசியம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 30க்கு ஆப்ஷன் சி, ட்ரைகார்பலரி ஆக்டினோமார்பிக் பாலியாண்ட்ரஸ் சுப்பீரியரி ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஸோ 30க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 31. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ஸ் க்ரோ இன் த ஸ்வாம்பி ஏரியாஸ்? நம்ம பார்த்தோம் நிமேட்டோஃபோர்ஸ்னு, where the roots come out of the ground and grow vertically upwards. ஸோ இப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இது வந்து எதில் இருக்கும்னா ரைசோபரால இருக்கும். ஸோ 31க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 32.
root differs from the stem in having. ரூட்ல இருக்கிறது ஸ்டெம்ல இல்லாதது. அதாவது ஸ்டெம்ல இருந்து ரூட்டை எது மாறுபடுத்தி காட்டுது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து யூனிசெல்லுலர் ஹேர்ஸ் தான். அந்த ரூட் ஹேர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ 32க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 33, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் பார்ட்ஸ் இஸ் ஜென்ரலி கிரீன் வென் யங்கா இருக்கப்ப கிரீன் ஆகும் அண்ட் லேட்டர் ஆஃபன் பிகம்ஸ் வூடி. அப்புறம் கொஞ்சம் நாளாக அது வூடியாகவும் டார்க் ப்ரௌன் ஆகும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆனதுன்னா அந்த அந்த பார்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் பார்ட்ஸ். ஸோ அதுக்கு ஆன்சர் ஸ்டெம்மு தான். ஸ்டெம்மு தான் எங்கே இருக்கப்ப க்ரீனாகவும் லேட்டர் அதாவது கொஞ்சம் நாள் ஆக அது டார்க் ப்ரௌனாகவும் மாறிடும். ஸோ 33க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 34, த ரீஜன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீவ்ஸ் ஆர் பார்ன் ஆர் கால்டு. இந்த ரீஜனுக்கு பேர் வந்து நோட்ஸ்னுவாங்க. வைல் டேஷ் ஆர் த போர்ஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். இன்டர் நோட்ஸ் அப்படின்றது போர்ஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். ஸோ எப்படி அப்படின்னா ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீவ்ஸ் ஆர் பார்ன். இப்போ இதுதான் ஒரு ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அப்படி ஒரு லீஃப் வருது அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு பேர் நோடு. இங்கே இன்னொரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு பேரும் நோடு. இந்த லீவ்ஸ் வரக்கூடிய இடத்துக்கு பேர் நோடு. இந்த ரெண்டு நோடுக்கு இடையில உள்ள கேப்புக்கு பேர் இன்டர் நோடு. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 34க்கு ஆப்ஷன்ஸ் பி. ஸோ 34க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 35, விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஹேவ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். யூஎஸ் பிஜி சிடி ஜூ. யூஎஸ்ன்றது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எது எது அப்படின்னா பி ஃபார் பொட்டேட்டோ, ஜி ஃபார் ஜிஞ்சர், சிடியில் உள்ள சி ஃபார் கொலகேஷியா, டி ஃபார் டர்மரிக், ஸோ இசட் ஃபார் ஜமீன்கன். ஸோ இதுதான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஷார்ட் ட்ரிக்கு. 35 அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மெரிக், ஜமீன்கன் அண்ட் கொலகேஷியா. யுஃபோர்பியாலாம் வராது. ஸோ சிட்ரஸ்லாம் வராது, ஒப்பன்ஷியா வராது, பொட்டேட்டோ கியூக்கிம்பர்லாம் வராது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. 35க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 36, ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் கியூக்கிம்பரில் இருக்கும், பம்கின்ல இருக்கும், கிரேப் ஒயின்ஸ்லையும் இருக்கும். ஸோ 36க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 37, which of the following is a modified stem for the protection of the plants from browsing animals. அது எது அப்படின்னா தான்ஸ் தான். அந்த முள்ளு தான் வந்து அந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த மேய்கிற ஆடு மாடுகிட்ட இருந்து. ஸோ 37க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 38, a branch in which each node bearing a rosette of the leaf and the tuft of the roots is found in aquatic plants like. இந்த rosette of the leaves-உம் tuft of the roots-உம் எந்த பிளான்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா பிஸ்டியா எக்கார்னியா தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு PEARLER. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ட்ரிக்கு. P ஃபார் பிஸ்டியா, E ஃபார் எக்கார்னியா, ஸோ RL ஃபார் rosette of leaves, RL for rosette of leaves and TR for tuft of roots. So 38க்கு option C. Next 39, in which of the following plants a slender lateral branch arises from the base of the main axis after growing aerially arch downwards to touch the ground. இப்போ ஒரு இது வந்து ஒரு பிளான்ட் இப்படி ஏரியலாக க்ரோ ஆகுது, போக போக அது இப்படி வளைஞ்சி அந்த கிரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பீஷீஸில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் மின்ட் ஜாஸ்மின் தான். ஸோ மின்ட் ஜாஸ்மின் இதே அண்டர் கிரவுண்டில் வளர்ந்து அது போக மேலே வருது அப்படின்னா அது கூட எக்ஸாம்பிள் வந்து PCBன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ட்ரிக்கு. பைனாப்பிள், கிரைசாந்திமம் அண்ட் பனானா. இது வந்து கீழே இருந்து மேலே வரும். ஸோ இதுக்கு இவங்க கேட்டிருக்கிறது ஏரியலி க்ரோ ஆகி ஆர்ச் டவுன்வார்டாக ஆர்ச் ஆகுறது எது, அதுக்கு ஆன்சர் வந்து 39க்கு ஏ. நெக்ஸ்ட் 40, which of the following is a green expanded part of the leaf with veins and veinlets. இதுக்கு ஆன்சர் லேமினா தான், ஈஸி இது. 40க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 41, which of the following statements is correct about venation. venation பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த veins and veinlets in the lamina is called venation, கரெக்ட்.
Reticulate venation is characteristic of monocot. So தப்பு. DR னு ஒரு நிமோனிக் ஞாபகம் வச்சுங்க. D for dicots, R for reticulate. Dicots க்கு reticulate. So D for dicots, R for reticulate. When the venlets form a network, the venation is termed as reticulate venation. So form the network பண்ணா அது வந்து reticulate venation சொல்லிருக்காங்க. So இது correct. When the veins run parallel to each other, இது called parallel venation. So இதுவும் correct. Option 2 மட்டும் தான் தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது correct. So 1, 3 and 4 are correct. So இதுக்கு option C. 41 க்கு C. Next 42. Which one of the following are not true for parietal placentation? க்கு எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Not true. Oil are born on central axis. ஆமா correct. Oh no parietal placentation கேட்டிருக்காங்க. So ovular born on central axis. இது எதுக்குள்ள characteristic அப்படின்னா characteristics of free central placentation. இது free central placentation. Central axisல ovule வர்றதுக்கு பேரு free central placentation. இவங்க parietal கேட்டிருக்காங்க. Not true. So இதுக்கு option which one of the following characters is not related to gynoecium? Gynoecium பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாட் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஆமா gynoecium வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கரெக்ட். ஸோ இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கொடுத்துருங்க. இதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ gynoecium வந்து கம்போஸ்ட் ஆஃப் பிஸ்டில்ஸ். ஸோ gynoecium 1 minute கம்போஸ்ட் ஆஃப் பிஸ்டில்ஸ். ஸ்டாமன்ஸ் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. 43க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 44. Select the following statements and select the correct option. So buds are present in the axils of leaflets of the compound leaf னு கொடுத்திருக்காங்க. So buds வந்து axils of leaflets of compound leafல present கிடையாது. buds இருக்காது. So absent. 1 வந்து wrong statement. So wrong. Pulvinous leaf base is present in some leguminous plants. ஆமா correct. So in Alstonia the petioles expand, become green and synthesis food னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. Alstonia மாடிஃபிகேஷனே கிடையாது. So இது wrong. Opposite phyllotaxy is seen in Goa. So இதுவும் correct. 2 and 4 correct but 1 and 3 are incorrect. So 44க்கு option A. Next 45. Which of the following statements are correct? Correct statement எதுன்னு கேட்டிருக்காங்க. From the region of elongation, some of the epidermal cells form root hairs. So elongation region லேருந்து கிடையாது, maturation region லேருந்து தான் root hair form ஆகும். Some of the epidermal cells. So region of maturation. இது wrong statement. அப்போ 1 இருக்கவே முடியாது. So ஏவும் பியும் வராது. Pneumatophores are seen in rhizopora. So 2 இருக்கணும், ஆனால் இதில் 2 இல்லை. So 2 correct statement. Adventitious roots are seen in the banyan tree. Correct. So maize and sugarcane have prop roots கொடுத்துருக்காங்க. Prop roots கிடையாது, stilt roots. ஸோ அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னா என்ன? அந்த ரேடிக்கல் இல்லாமல் வேற எந்த பார்ட் மூலயமா வந்தாலும் அது அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். இந்த பேனியன் ட்ரீல வந்து ப்ராப் ரூட்ஸ் இருக்கு. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 and 3. 45க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 46. மேட்ச் காலம் 1 அண்ட் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பட் இன் த ஆக்சில் ஆஃப் த லீஃப் வந்து சிம்பிள் லீஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்டர் லேயர் ஆஃப் த சீட் கோட் வந்து டெஸ்டா. ஸோ ஸ்பைன் வந்து கேக்டி, மாடிஃபைடு லீஃப் ஆஃப் ஸ்பைன்ஸ். அது வந்து ஒரு லீஃபோட மாடிஃபிகேஷன் அது ஸ்பைன்ன்றது. முள். லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு டு கேட்ச் இன்செக்ட்ஸ். அது வந்து பிக்சர் பிளான்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இன்செக்டிவோரஸ், இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ஸு. ஸோ பிக்சர் பிளான்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். ஸோ ஃப்ளெஷி லீவ்ஸ் வித் ஸ்டோர்டு ஃபுட், கார்லிக் அண்ட் ஆனியன். ஃப்ளெஷி லீவ்ஸ் வந்து கார்லிக் அண்ட் ஆனியன் அதோட லீஃப் மாடிஃபிகேஷன், ஸ்டோர்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ ஏக்கு 4, பிக்கு 3. 46க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 47. மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு ஸ்டாமினோட் அப்படின்னா ஸ்டெரைல் ஆந்தர். ஸோ எஃப்க்கு 2. ஸோ எஃப்க்கு 2. இந்த ஏலையும் சீலையும் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் எபிஃபைலஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ஆஃப் ரில்லியில் இருக்கிறது. ஈக்கு 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான். இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். கேமோசெப்ளஸ்க்கு வந்து ஃபியூஸ்டு செப்பல்ஸ். கேமோனா ஃபியூஸ்டு, பாலினா ஃப்ரீ. பாலிசெப்ளஸ்க்கு ஃப்ரீ செப்பல்ஸ். பிக்கு 4. நெக்ஸ்ட் கேமோ பெட்டலஸ்க்கு ஃபியூஸ்டு பெட்டல்ஸ், பாலிபெட்டலஸ்க்கு ஃப்ரீ பெட்டல்ஸ். ஸோ 47க்கு சி. நெக்ஸ்ட் 48. மேட்சிங் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கொலரைசான்றது ரேடிக்கல். ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ எண்டோஸ்போம். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸ். சிங்கிள் சீடட் ஃப்ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓரி. இது மேங்கோ. நெக்ஸ்ட் மெம்பரேனஸ் சீட் கோட் வந்து மெய்ஸ். ஸோ ஏக்கு 4, பிக்கு 5. ஏக்கு 4, பிக்கு 5. ஸோ 48க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 49. ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன்
ABCD in corolla and select the correct option. இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வால்வேட் எஸ்டிவேஷன், இது ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், இது வந்து இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், இது வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஸோ வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட், வெக்ஸிலரி. ஸோ 49th ஆப்ஷன் A. Next 50. Given figures A, B and C show the position of floral parts on thalamus. Select the correct combination. So இது A, B, C வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து A வந்து ஹைப்போகைனஸ். ஸோ B வந்து பெரிகைனஸ், C வந்து எபிகைனஸ். இது டைரக்ட் NCERT உள்ள டயக்ராம் தான். ஸோ 50க்கு ஆப்ஷன் A. Next 51. The given figures A and B show two types of compound leaf. Choose the option which identify the correct compound leaf and their example. So இது என்ன type of compound leaf? இது pinnately compound leaf. Pinnately compound leaf. Example வந்து neem. So B ல கொடுத்திருக்கிறது palmately compound leaf. இதுக்கு example silk cotton. So A வந்து pinnately compound leaf, அதுக்கு example neem. So இதுவும் correct. B வந்து palmately compound leaf, அதுக்கு example silk cotton, இதுவும் correct. So 51க்கு A உம் D உம். So 52. Identify the correct families of the given plant species. So Solanum nigrum வந்து Solanaceae வரும். அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே 52க்கு ஆப்ஷன் B ன்னு சொல்லிடலாம். P family வந்து Fabaceae, earlier called as Papilionaridae நம்ம பார்த்திருப்போம். Alline cepa வந்து Onion வந்து Liliaceae family. So 52க்கு ஆப்ஷன் B. Next 53. The given figure A, B and C shows different types of roots. Identify the root which is seen in the wheat plant and originate from the base of the stem. Wheat plantல எந்த லீஃப் இருக்குன்னு கேக்குறாங்க, எந்த ரூட் சிஸ்டம் இருக்குன்னா அது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ 53க்கு ஆப்ஷன் B, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். நெக்ஸ்ட் 54. Floral features are mainly used in angiosperm identification because angiosperm identificationல floral features வந்து நம்ம இம்பார்ட்டண்டா, அதாவது மெயினா யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா the reproductive parts are more stable and conservative than vegetative parts தான். ஸோ இதெல்லாம் ராங் ஆப்ஷனு. ஸோ 54க்கு C. நெக்ஸ்ட் 55. Alluron layer helps in. அலிரோன் லேயர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்டோர்டு ஃபுட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸ்டோர்டு ஃபுட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அலிரோன் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நரிஷ் த எம்ப்ரியோ. ஸோ நரிஷ் த எம்ப்ரியோ என்க்ளோஸ்ட் இன் எ சீட். இந்த எம்ப்ரியோவை நரிஷ் பண்ணுறது தான் அலிரோன் லேயரோட மெயின் ஒர்க்கு. ஸோ அலிரோன் லேயரோட நேச்சர் வந்து ப்ரோட்டீனாசியஸ் லேயர் அலிரோன் லேயரு. ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்டோர்டு ஃபுட்டு. ஏன்னா அது அதோட ஒர்க்கே நரிஷ் பண்ணுறது தான், எம்ப்ரியோ நரிஷ் பண்ணுறது. ஸோ 55க்கு ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் 56. ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இஸ் பெட்டர் அடாப்டட் தென் டேப் ரூட் சிஸ்டம் ஃபார். டேப் ரூட் சிஸ்டத்தை விட எந்த விதத்தில் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பெட்டராக இருக்குது அப்படின்னா எந்த விதத்தில் பெட்டராக இருக்குன்னா ஆங்கரேஜ் ஆஃப் பிளான்ட் டு சாயில். அதோட ஆங்கரேஜ் வந்து டேப் ரூட்டோட ஃபைப்ரஸ் ரூட்ஸுக்கு அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா பார்ப்போம். ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஆர் ஹைலி பிரான்ச்டு. டேப் ரூட்டோட ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வந்து ஹைலி பிரான்ச்டாக இருக்கு. have more root hairs than taproot system and more surface area. taproot systemத்தோட highly branched-ஆ இருக்கு, அதிக root hairs இருக்கு, அதிக surface area இருக்கு. surface area அதிகமா இருக்கிறதுனால அது வந்து taproot-ஓட அதிகமா anchorage பண்ண முடியும் சாயில்ல. ஸோ 56க்கு ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் 57. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட்டு தான், ஃபோட்டோசிந்தசிஸ். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட். ஸோ 57க்கு ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் 58. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜோன் சீட் இன் தி ரீஜன் ஆஃப் ரூட் டிப். ரூட் டிப்ல இருந்து பார்த்தா அந்த ஜோன் எப்படிலாம் இருக்கும், எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரூட் கேப் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் டிப்ல இருந்து பார்த்தா ரூட் கேப் வரும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன் வரும், ஜோன் ஆஃப் மெரிஸ்டம் வரும். அதுக்கு அடுத்தது ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் வரும். அடுத்து ரூட் ஹேர் ஜோன், அதாவது ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ CBEAD. ஸோ 58க்கு ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் 59. விச் இஸ் நாட் அ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ரைசோம் ஆஃப் ஜிஞ்சர் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், காம் ஆஃப் கொலோகேஷியா ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த பிக்சர் தான், நெப்பந்தஸோட பிக்சர் தான் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கிடையாது. இட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் மாடிஃபிகேஷன். ஸோ 59க்கு ஆப்ஷன் C.
So insectivorous plant Nepenthes. So 59 option C. Next 60. Ginger is an underground stem. It is distinguished from roots. Stem வந்து நம்ம எப்படி ரூட்ல இருந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நோட்ஸும் இன்டர் நோட்ஸும் இருக்கும். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டே ஒரு பிளான்ட்ல எந்த இடத்துல லீவ்ஸ் அரேஸ் ஆகுதோ அதுக்கு பேர் நோட்ஸ். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்டர் நோடு. இது நோடு. இந்த ரெண்டு நோட்ஸுக்கும் இடையில உள்ளது வந்து இன்டர் நோடு. ஸோ 60க்கு ஆப்ஷன் சி. Next is 61. Which one of the following is correct explanation for the given forward diagram? So இது zygomorphic எல்லாத்துலயுமே அதான் கொடுத்துருக்காங்க. இது bisexual, unisexual கிடையாது. நெக்ஸ்ட் கேலிக்ஸ் வந்து கேலிக்ஸ்னா செப்பல். கொரோலா வந்து சாரி கேலிக்ஸ் தான். செப்பல்ஸ் 5, கேமோசெப்பலஸ். ஸோ இது யுனைடெட் கொடுத்துருக்காங்க, இப்படி வராது, கேமோசெப்பலஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பெட்டல்ஸ் 5, பேப்பிலோனோஷியஸ் இது ஃபேபேஷிக்கு உள்ளது. ஸோ ஆண்ட்ரோஷியம் ஆந்தர்ஸ் வந்து 10 அண்ட் டையடல்பஸ். ஸோ 61க்கு ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் 62. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் கரெக்ட். ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் கரெக்ட். சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸும் கரெக்ட். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். ஸோ 62க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 63. லீவ்ஸ் ஆஃப் டைகாட்டிலிடனஸ் பிளான்ட் ப்ராசஸ். எந்த வினேஷன் டைகாட் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா ரெட்டிகுலேட் வினேஷன். ஸோ மோனோகாட் வந்து எந்த வினேஷனை பண்ணுதுன்னா பேரல் வினேஷனை வச்சிருக்கு மோனோகாட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோனோகாட். ஸோ மோனோகாட்ஸ்க்கு வந்து பேரல் வினேஷன் பிஎம், டைகாட்டுக்கு வந்து ரெட்டிகுலேட் வினேஷன் டிஆர். ஸோ 63க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 64. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா நீம். 64க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 65. மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபில்லோடாக்சி ஃபார் த லீவ்ஸ் டு ப்ரொவைட் த சஃபிஷியன்ட் லைட். இந்த ஃபில்லோடாக்சி எதுக்கு, அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா அந்த எல்லா ஒரு லீவ்ஸுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் த லைட் கிடைக்கிறதுக்காக தான். ஸோ ஃபில்லோடாக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், அதான் ஃபில்லோடாக்சி ஆன் ஸ்டெம். பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் ஸ்டெம். ஸ்டெம்மில் அந்த லீஃப் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு பேர் தான் ஃபில்லோடாக்சி. ஸோ 65க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 66. ஆல்டர்னேட் டைப் ஆஃப் ஃபில்லோடாக்சி இஸ் ஃபவுண்ட் இன் சைனா ரோஸ்ல இருக்கு, மஸ்டர்ட்ல இருக்கு, சன்ஃப்ளவர்ல இருக்கு. ஸோ 66க்கு டி. இதே ஆப்போசிட்லாம் கெலோட்ரோபிஸ் கோவால இருக்கும். ஆப்போசிட் ஃபில்லோடாக்சில கலோட்ரோபிஸ் கோவா. வேர்ல்டு ஃபில்லோடாக்சில ஆல்ஸ்டோனியா வரும். வேர்ல்டுல ஆல்ஸ்டோனியா. இவங்க கேட்டிருக்கிறது ஆல்டர்னேட்ல மஸ்டர்ட், சைனா ரோஸ், சன்ஃப்ளவர். ஸோ 66க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 67. which type of function is performed by the fleshy leaves of onion and garlic. அது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ 67க்கு ஏ. நெக்ஸ்ட் 68. the flower is the reproductive unit in the dash meant for dash reproduction. ஃப்ளவர் வந்து எதுல இருக்கும்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 68க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 69. when a flower has both androecium and gynoecium it is known as, அதுக்கு வந்து பைசெக்சுவல்னு சொல்லுவோம். ஸோ மேல் பாட்டும் இருக்குது, ஃபீமேல் பாட்டும் இருக்குன்னா அது பைசெக்சுவல். 69க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 70. when a flower can be divided into 2 equal radial halves in any radial plane passing through the center. அந்த ரேடியல் பிளேன் எந்த ரேடியல் பிளேனில் கிராஸ் பண்ணாலும் அது வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா ரேடியல் சிமெட்ரி. actinomorphic radial symmetry. So 70க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 71. a sterile stamen is known as staminode. சிம்பிள் கொஸ்டின் இது. 71க்கு ஏ. நெக்ஸ்ட் 72. pollen grains are produced within the anther of the stamen. pollen grains ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ஆந்தர்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 72க்கு பி. நெக்ஸ்ட் 73. which one of the following structure is not associated with gynoecium. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபிலமெண்ட் தான். ஓவரி கைனோஷியமில் இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஸ்டிக்மா இருக்கும். ஆனால் ஃபிலமெண்ட் வந்து கைனோஷியம் ரிலேட்டட் கிடையாது. ஸோ 73க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 74. டியூரிங் த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் பீரியட் த ஓவியூல்ஸ் டெவலப்ஸ் இன்டு. ஓவியல்ஸ் என்னவா மெச்சூர் ஆகும் அப்படின்னா சீட்ஸாக வரும். ஓவியல்ஸ் டெவலப்ஸ் இன்டு சீட்ஸ் அண்ட் ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். 74க்கு ஆப்ஷன் ஏ. ஓவியூல் டு சீட்ஸ், ஓவரி டு ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் 75. a scar on the seed coat through which the developing seeds are attached to the fruit. அது வந்து ஹைலம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சீடு கோட்டில் டெவலப்பிங் சீட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்டில் அட்டாச் ஆகிறதுக்கூடிய ஹோல் அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஸ்காருக்கு பேர் வந்து ஹைலம். ஸோ 75க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 76. ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் டொமேட்டோ ஆர் டொபாக்கோ.
டொமேட்டோ வந்து என்ன ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி சொலனேசி. சொலனேசி நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்போம். சொலனேசியில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் 5 வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 76க்கு ஆப்ஷன் டி. K5, C5, A5. ஸோ 76க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 77. கன்சிடர் த ஃபாலோவிங் சிஸ்டம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரூட் சிஸ்டம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன் மோனோகாட்ஸ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அரைசஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் மோனோகாட்ஸில் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். வீட்டில் நம்ம பார்த்துருப்போம். ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் இஸ் கால்டு ரூட் ஹேர் ஜோன். ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் ரூட் ஹேர் ஜோன் கிடையாது. ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ இதை வச்சு நிறைய கொஸ்டின் வருது. இது நம்ம கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கணும். ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இஸ் கால்டு தி ரூட் ஹேர் ரீஜன். ஸோ இது ராங். இன் ஸ்வீட் பொட்டேட்டோ த adventitious roots get swollen and store food. ஆமாம் கரெக்ட். ஸ்டெம்ஸ் ஆஃப் மைஸ் அண்ட் சுகர் கேன் ஹேவ் சப்போர்ட்டிங் ரூட்ஸ் கால்டு ப்ராப் ரூட்ஸ். ப்ராப் ரூட்ஸ் வந்து பேனைனோடது. ஸ்டெம்ஸ் ஆஃப் மைஸும் சுகர் கேன் இருக்கிற ரூட் பேர் வந்து ஸ்டில்ட் ரூட். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். பட் 2ம் 4ம் தப்பு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி 77க்கு. நெக்ஸ்ட் 78. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். சாரி, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. கேலிக்ஸும் கொரோலாவும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கிடையாது, அக்சசரி ஆர்கன் தான். Zygomorphic flower can be divided into 2 equal radial halves in any radial plane. ஸோ அது வந்து ஜைகோமார்பிக் கிடையாது, ஆக்டினோமார்பிக்ல வரும். எனி ரேடியல் பிளேன்ல பாஸ் பண்ணலாம். இது வந்து ஜைகோமார்பிக்னா பைலேட்ரல் சிமெட்ரி, ஆக்டினோனா ரேடியல் சிமெட்ரி. ஃப்ளவர்ஸ் வித்தவுட் பிராக்ஸ் ஆர் கால்டு பிராக்டியேட்னு கொடுத்துருக்காங்க. பிராக்டியேட் கிடையாது, பிராக்டியேட். ஸோ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் இஸ் ஃபார்ம்ட் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த ஓவரி. பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கிடையாது, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஃபார்ம் ஆகிற ஃப்ரூட் பேர் தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஸோ 1, 2, 3, 4 ராங். இன் லெக்யூம் சீட் இஸ் நான் எண்டோஸ்பெர்மிக். இது கரெக்ட். ரேடிக்கல் பட்ஸ் ஆர் டெவலப்ட் ஆன் த ரூட்ஸ். இதுவும் கரெக்ட். ஸோ 78க்கு எது ராங்னு கேட்டிருக்காங்க. 1 ராங்கு, 2 ராங்கு, 3 ராங்கு, 4 ராங்கு. 1, 2, 3, 4. ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர். 78க்கு ஏ. நெக்ஸ்ட் 79. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் த லீஃப். லீஃப் பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. லீஃப் இஸ் a lateral, okay, generally flattened structure for born on the stem. ஆமா கரெக்ட். It develops at the node and bears a bud in its axil. ஸோ இதுவும் கரெக்ட். Leaves originate from the root apical meristems or arranged in the acropetal orderனு கொடுத்துருக்காங்க. ஸோ லீஃப் வந்து ரூட் அபிக்கல் மெரிஸ்டம்ல இருக்கிறத வந்து அக்ரோபெட்டல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்காது. ஷூட் அபிக்கல் மெரிஸ்டத்தில் இருக்கிறது தான் அக்ரோபெட்டல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். They are the most important vegetative organs for reproduction கிடையாது. லீவ்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அவங்க ரீப்ரொடக்ஷன் அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் வந்து 1 and 2 தான் கரெக்ட். 3, 4 ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 79க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 80. Read the following statements and answer the question. Gynoecium is situated in the center and other parts of the flower are located on the rim of the thalamus almost at the same level. Okay. Ovary half inferior. Okay. Examples are plum, peach, rose. This is perigynous characteristics. So 80க்கு option B. Next 81. Read the following statements and answer the question. It is the pattern of arrangement of leaves on stem or branch. Okay. It is of 3 types. Alternate, opposite, world. Okay. It is meant for getting maximum amount of light. Okay. நம்ம பார்த்தோம் phyllotaxy தான்னு. அது pattern of arrangement of leavesன்றது phyllotaxy. So 81க்கு option A. Next 82. Which of the following statements is correct about the fruit? Fruit பொறுத்த வரைக்கும் correct statement. Fruit is the mature or ripened ovary developed before fertilization. ஸோ ஃப்ரூட் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா தான் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வால் ஆர் செடி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் வால் ஆர் பெரிகார்ப் அண்ட் சீட்ஸ். ஆமாம் கரெக்ட். when pericarp is thick and fleshy, it is differentiated into outer mesocarp கிடையாது, outer epicarp, middle mesocarp and inner endocarp. ஸோ 1 தப்பு, 3 தப்பு, 2 கரெக்ட். ஸோ in mango and coconut the fruit is known as berry. மேங்கோ கோகோனட்டும் ஃப்ரூட் வந்து பெரி கிடையாது, ட்ரூப். அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட், ஒன்லி 2. 82க்கு சி. நெக்ஸ்ட் 83. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. மெனி பிளான்ட்ஸ் பிலாங்கிங் டு த ஃபேமிலி ஃபேபேசி ஆர் குட் ஆர்னமெண்டல்ஸ். டூலிப், குளோரியோசா, சோர்ஸ் ஆஃப் மெடிசின், ஆலோ. வெஜிடபிள்ஸ் வந்து ஆஸ்பரகஸ். இந்த கொடுத்துருக்க வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஃபேபேசி ஃபேமிலி கிடையாது, லில்லியேசி ஃபேமிலியில் வரும். லில்லியேசியில். ஸோ இது ராங்கு. ஆப்ஷன் 1 இருக்க முடியாது, இது தப்பு. ஆல் ஆஃப் திஸும் வர முடியாது, 1 வராது. ஏன்னா அப்போ வந்து 83க்கு ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம 3 ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணி அந்த ஆப்ஷன் ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியுது பாருங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். Plumule and radicle are enclosed in the sheath with these called coloriza and coleoptile respectively. தப்பா கொடுத்துருக்காங்க.
plumule P அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஷீட் கொலியோப்டைல் P, ரேடிக்கல் உள்ள R அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஷீட்டுக்கு பேர் கொலரைசா. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் plumule கொலியோப்டைல். ஸோ plumule is enclosed by the sheath coleoptile and radical is enclosed by the sheath called coleryza. Radical coleryza. So option 2 wrong statement. Next, a flower having either stamens or carpels is unisexual. Okay, correct. Both stamenையும் carpelையும் வச்சிருக்க flowerக்கு பேரு bisexual. Basal, alternate, linear, exstipulate with parallel venation type is found in Liliaceae. Correct. So option 3 4 correct. 83 க்கு C. Next 84. Which of the following statement is correct? Correct statement எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So imbricate estivation is found in Papilionaceae family. So imbricate estivation இருக்காது. Papilionaceae family vexillary estivation இருக்கும். So first Papilionaceae family எது அப்படின்னா Fabaceae. Fabaceae. Next, generally sepals are green, leaf-like, protect the flowers in the bud stage. ஆமா, இதுதான் correct statement. Correct தான் கேட்டிருக்காங்க. So option B. In cymose type of inflorescence, the main axis terminates in the flower. Okay, correct. Hence it's limitless in growth. அந்த main axis terminate ஆயிடுது. அப்புறம் எப்படி அது limitless இருக்க முடியும்? Limited in growth தான். Cymose type of inflorescenceல growth is limited. So in axial placentation, ovary is one chambered, but it becomes two chambered due to formation of false septum. இது வந்து axial placentation கிடையாது, parietal placentationல. So இது wrong statement. So option B 84. Next 85. Match column 1 with column 2 and choose the correct option. Fabaceae அந்த மெம்பர்ஸுக்கும் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராம், செம், மூங், சோயாபீன் இதெல்லாம் வந்து பல்சஸ்ல வரும். ஸோ ஏக்கு 7, அப்போ இது வராது. ஸோ அந்த ஒரு இது தெரிஞ்சாலும் நமக்கு ஆன்சரே வந்துடுது. ஸோ ஏக்கு 7. நெக்ஸ்ட் பி சோயாபீனும் கிரவுண்ட் நட்டும் ஒரு எடிபிள் ஆயில். ஓகே, இண்டிகோஃபெரா வந்து டை, இண்டிகோஃபெரா டை. சன்ஹெம்ப் வந்து ஃபைபர். செஸ்பானியா ட்ரைஃபோலியம் வந்து ஃபாடர், மாட்டு தீவனம். ஸோ லியூபின் ஸ்வீட் பீ வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு. முலேத்தி மெடிசின். ஸோ 85க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 86. மேட்ச் காலம் 1 2 3 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மார்ஜினல்னா இதில் 5th கொடுத்துருக்க ஃபிகரு. எக்ஸாம்பிள் பி A5T. ஸோ A4 வராது, A5P கிடையாது, A5P கிடையாது, A5T. ஸோ இந்த ஒரு இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் ஏதான்னு. இருந்தாலும் நம்ம மற்றதை பார்ப்போம். ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஆக்சியல் பிளாசன்டேஷனுக்கு எந்த டயக்ராம் வரும் அப்படின்னா 2ல உள்ளது தான். அதோட எக்ஸாம்பிள் சைனா ரோஸு, டொமேட்டோ, லெமன். பரேட்டலுக்குள்ள எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் வந்து 1. ஸோ பரேட்டலோட எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் ஆர்ஜிமோன், இந்த ஃபால்ஸ் செப்டம்னு பார்த்தோம்ல. ஃப்ரீ சென்டரோட எக்ஸாம்பிள் 3, அந்த டயக்ராம் 3. அதோட எக்ஸாம்பிள் டயாந்தஸ் பிரிம்ரோஸ். பேசலுக்கு 4, அதோட எக்ஸாம்பிள் பி. ஓகே, ஸோ 86க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 86 தானே? ஓகே. 87. மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலத்தெல்லாம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 87க்கு பிளாசன்டேஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் வித்தின் த ஓவரி. ஓகே. ஏஸ்டிவேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் வேர்ல்ட்ஸ். ஸோ 3, 2 கிடையாது 3. இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த ராக்கிஸ். ஃப்ளவர்ன்றது தான் மாடிஃபைடு ஷூட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ 87. ஏக்கு 4. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் டி தான். 87க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 88. ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் phyllotaxy shown in the given figure A, B and C. ஸோ இது வந்து ஆல்டர்னேட் phyllotaxy. ஆல்டர்னேட்டான நோட்ஸில் வந்து லீவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்டர்னேட் phyllotaxy. இது ஆப்போசிட் phyllotaxy. ஆப்போசிட்டாக இருக்குது லீவ்ஸ்லாம், அந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு. இது வேர்ல்டு phyllotaxy. ஸோ ஆல்டர்னேட், ஆப்போசிட் அண்ட் வேர்ல்டு. ஸோ 88க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 89. Which one of the following options shows the correct labeling of the structure marked as A, B, C and D? A, B, C and D என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டிக்மா, ஸ்டேல், ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டேல், ஓவரி வந்து கைனோஷியம். ஸோ கைனோஷியம். ஸோ ஏக்கு கைனோஷியம், அப்போ சி வர முடியாது. மைக்ரோஸ்போரோஃபில்னு கொடுத்துருக்காங்க, அது ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அடுத்து பி பார்க்கலாம். பி வந்து ஆந்தர் ஃபிலமெண்ட் வந்து ஸ்டாமன். ஸோ அதுக்கு மெகாஸ்போரோஃபில்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் ஏ வர முடியாது. ஸோ இப்போ பியும் டியும் அது மட்டும் தான் நம்ம பிஆ டியான்னு தான் பார்க்கணும். சிக்கு வந்து சி எங்க? ஓகே, சி வந்து ஓவியூல். ஸோ சி இஸ் ஓவியூல். இதில் சீடுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் பி ராங். ஆப்ஷன் டி தான். டி இஸ் வந்து தலாமஸ். ஸோ 89க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 90. The given figure shows the parts of the mango and coconut. Choose the option which shows the correct labeling of A, B, C and D marked in the figures. So A வந்து எபிகார்ப்பு.
எபிகார்ப், பி மெசோகார்ப், சி வந்து சீடு, டி எண்டோகார்ப். ஓகே, ஸோ 90க்கு ஆப்ஷன் ஏ. ஏ எபிகார்ப், பி மெசோகார்ப், சி சீடு, டி எண்டோகார்ப். கரெக்ட். ஓகே, 90க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 92. In flower X, the gynoecium occupies the highest position. கைனோசியம்க்கு ஹையஸ்ட் பொசிஷன்னா அந்த ஃப்ளவருக்கு பேர் ஹைப்போகைனஸ். ஹையஸ்ட் பொசிஷன் ஹைப்ல இருக்கு, அதாவது ஹைப்போகைனஸ். ஸோ அது கொடுத்துருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். 92க்கு சி. While the other parts are situated below it. Okay, the ovary in such flowers are said to be superior ovary. Okay, so 92க்கு ஆப்ஷன் சி தான். 93. Which of the following is not the correct characteristic features of Fabaceae? ஃபேபேசியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எது இல்லை அப்படின்னா ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ், பிஸ்டோடைஸ்டியூஷன், கேமா பெட்டலஸ் தான். இது வந்து ஃபேபேசி ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ 94. How many plants in the list given below have marginal placentation? மார்ஜினல் பிளாசன்டேஷன் கொடுத்துருக்க பிளான்ஸ்ல எத்தனையில் இருக்குது அப்படின்னு நம்ம என்சிஆர்டியில் பி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் மார்ஜினல் பிளாசன்டேஷன் இருக்குது அப்படின்னா கிராமில் இருக்குது, நெக்ஸ்ட்டு துலிப்பில் கிடையாது, அஸ்பரகஸில் கிடையாது, அர்ஹாரில் இருக்குது, ஸோ மஸ்டர்ட்லேயும் கிடையாது, சன்ஹெம்பில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸோ சில்லியில் கிடையாது, கால்சிச்சின்ல இல்லை, ஆனியன்லேயும் இல்லை, மூங்கில் இருக்குது, பீல இருக்குது, டொபாக்கோவில் இல்லை, லுப்பின். ஸோ எத்தனையில் இருக்குது? இதில் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6ல் இருக்குது. ஸோ 94க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 95. அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு அசர்ஷன் படிப்போம். A simple leaf has undivided lamina. ஆமாம், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அசர்ஷன் வந்து கரெக்ட். அப்போது ஆப்ஷன் டி வர முடியாது. Leaves showing pinnate and palmate venations have various type of incision. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அது வந்து ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷனான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம பிகாஸ் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். A simple leaf has undivided lamina because leaves showing pinnate and palmate venations have various type of incision. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ 95க்கு ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா சிம்பிள் லீஃப், அதாவது சிம்பிள் லீஃபில் அந்த லேமினா டிவைட் ஆகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பின்னேட் பால்மேட் வினேஷனில் வேரியஸ் டைப் ஆஃப் இன்சிஷன் இருக்கிறதுனாலயா அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ 95க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 96 அசர்ஷன் பார்ப்போம். ஜிஞ்சர் ஹேஸ் அ ப்ராஸ்டேட் க்ரோயிங் ரைசோம். ஜிஞ்சரில் ரைசோம், ஆமாம் கரெக்ட். ஸோ அசர்ஷன் ட்ரூ. ஷூட் க்ரோத் இஸ் நாட் எஃபெக்டட் பை கிராவிட்டி. ஸோ கரெக்ட். ஷூட் க்ரோத்தில் கிராவிட்டியோட எஃபெக்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ assertion is correct and reason is also correct, but reason is not the correct explanation of assertion. இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் இது. ஸோ 96க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் ஹேஸ் அ அதே சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் 99. இன் ஃபேபேசி ஃபேமிலி மோனோகார்புலரி யூனிலாக்குலர் ஓவரி இஸ் பிரசன்ட். ஆமாம், இது கரெக்ட். ஃபேபேசி பிளாசன்டேஷன் இஸ் பரேட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஃபேபேசியில் பரேட்டல் பிளாசன்டேஷன் கிடையாது, மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஃபேபேசி பி ஃபேமிலி நம்ம பார்த்தோம்ல, மார்ஜினல் வந்து பி. ஸோ 99க்கு அசர்ஷன் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். 99க்கு சி. நெக்ஸ்ட் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 100. இன் ஸ்டெம் பெரிசைக்கிள் டேக் ஆக்டிவ் பார்ட் இன் செகண்டரி க்ரோத். ஸ்டெம்மில் வந்து செகண்டரி க்ரோத்துக்கு பெரிசைக்கிள் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் கரெக்ட். இன் டைகாட்ஸ் பெரிசைக்கிள் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் லேட்ரல் ரூட்ஸ். டைகாட்ஸில் லேட்ரல் ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பெரிசைக்கிளில் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் லேட்ரல் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி தான் இருக்குது, லேட்ரல் ரூட்ஸ் கிடையாது. ஸோ ரீசன் ராங். ஸோ இதுக்கும் ஆன்சர் சி தான். அசர்ஷன் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதோட நம்ம மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேயும் 100 MCQs முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.